வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் அரியர் எக்ஸாம் கட்டாதவங்களுக்கு திருப்பியும் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். அவர் எதுக்காக கேஸ் போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்காரு, அது ரீவேல்யூஷன் போட்டிருக்காரு. அந்த ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பு சுச்சுவேஷன் காரணமாக எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதும் இப்போ கரண்ட் நிறுத்திட்டாங்க. அதனால் அவர் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியல, அடுத்த எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அதில் நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்படின்றனால என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அரியர் எக்ஸாம் ஃபீஸ் அகைன் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பு தரது அரியர் ஆல் பர்சன்ட் சொல்கிறத விட அரியர் எக்ஸாம் திருப்பி எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதனால் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டாதவங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டலான்ற ஒரு வாய்ப்பு தந்திருக்கனால. அதனால் பிஇ அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் அது மாதிரி எதுவும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் செயல்முறைப்படுத்துவாங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.